ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க எஸ்டி பர்மனோட நிறைய படம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிற்காலத்தில் அதாவது அவர் முதல்ல நிறைய பாடல்கள் கொடுக்குறாரு. அப்போ கூட என்ன ஆயிடுதுன்னா ஏ கிரேட் அப்படின்னா அது டெஃபினட்டாக லதா மங்கேஷ்கர் தான் நார்த்தை பொறுத்த வரைக்கும். பி கிரேடில் தான் ஆஷா போஸ்லே இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப செக்ஸியான பாடல்கள், அப்புறம் கிளப் டான்ஸ் பாடல்கள், அப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு, அப்புறம் செகண்ட் ஹீரோயின், தேர்ட் ஹீரோயின், அவங்களுக்கெல்லாம் பாட்டு வந்து நிறைய இவங்ககிட்ட தான் பாட வைக்கிறாங்க. ஆனால் கதாநாயகி அப்படின்னு வந்தால் லதா மங்கேஷ்கிட்ட போயிடுவாங்க. லதா மங்கேஷ்கரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் ஹீரோயினுக்கு மட்டும்தான் பாடுவேன், வேறு யாருக்கும் பாட மாட்டேங்கிறதுல அவங்க ரொம்ப கொள்கையோட பிடிவாதமாக இருக்காங்க. அதனால தானோ என்னமோ தெரியல, இவங்களுக்கு எல்லாம் செகண்ட் சாங்ஸ் தான் கிடைக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பாட ஆரம்பித்து லதா மங்கேஷ்கருடைய டேட் இல்லை, ஆனால் பாடல் உடனே பதிவு பண்ணி ஆகணும், படம் ரிலீஸுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஷா போஸ்லே பக்கம் திரும்புகிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஆஷா போஸ்லே அவர்கள் கூட எங்கள் அப்பாவும் எங்கள் பிரதரில் பாப்ஜியும் சேர்ந்து, அப்பா ப்ரொடியூசரு, பாப்ஜி டைரக்டரு, சிவகுமார் சார் தான் அதில் வந்து கதாநாயகன். ஸோ எங்கள் 2 பேரையும் வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. நாங்கள் 2 பேரும் காரில் ஒரு பாட்டு பாடி ஓட்டிக்கிட்டே போவோம். எனக்கு இப்போ படம் பேர் கூட ஞாபகம் இல்லை. ஒரு ஃபோட்டோ மட்டும் சிவகுமார் சார் அனுப்பிச்சி வச்சார், கிடச்சதுன்னா நான் இதில் போடுறேன். ஸோ அந்த படத்துக்காகவும் அவங்க எனக்கு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அப்படி பாடல்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்துருக்கேன். நிறைய பேசிலாம் பழக்கம் இல்லை, பட் ரொம்ப நல்லா பேசினாங்க, ப்ளஸ் பண்ணாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பழகினாங்க. அந்த பாடல் ரெக்கார்டிங் அப்போ எல்லாருக்கிட்டையும் பழகி எல்லார்ட்டையும் நல்லா பேசிட்டு கிளம்பி போனாங்க. இப்படி எல்லாருமே வந்து அவங்கள வந்து அனு மாலிக் எல்லாருமே வந்து அவங்கள நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பாடல்கள் பாடும்போது ஒரு தடவை அனுராதா போத்வால் அவங்க வந்து பாடல்கள் பாட வராங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்டை இவங்க வந்து ஸ்டூடியோவில் ரொம்ப அவமானப்படுத்தி, அதாவது லதா மங்கேஷ்கரும் ஆஷா போஸ்லேயும் வேறு ஒரு புது பாடகியை வரவே விடுறதில்ல, யார் வந்தாலும் எப்படியாவது அவங்கள வந்து இவங்க அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்கள வந்து ஒரு அவமானப்படுத்தியோ, இல்லை அவங்கள வந்து ஒரு மிரட்டியோ, இல்லை ப்ரொடியூசர்கிட்ட அவங்க பாடினா உங்கள் படத்தில் நாங்கள் வேறு எந்த பாட்டும் பாட மாட்டோம்னு சொல்லியோ, இப்படி வந்து பயக்காட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியே அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது எந்த அளவுக்குன்னா ஒரு பெரிய மியூசிக் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் பாடின பாடல் உங்களுக்கு வேணும்னா அவங்க பாடின பாடலை நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மியூசிக் சாம்ராஜ்யத்தில் 2 பேருமே கொடி கட்டி பறந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க அனுராதா போத்வால் வந்து முன்னுக்கு வர முடியாதபடிக்கு நிறைய செஞ்சதான் அனுராதா போத்வால் பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. இதில் எது நிஜம் எது பொய்ன்னு தெரியாது. நம்ம இந்த இன்டர்வியூவை கேட்டுட்டு அதில் இருக்கிறத அவங்களோட ஷேர் பண்ணுறோம். பட் அதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் லதா மங்கேஷ்கரும் சொல்லியிருக்காங்க, யாருமே எனக்கு போட்டி இல்லை, எனக்கு எதுக்கு போட்டி. உண்மைதாங்க, லதா மங்கேஷ்கருக்கு எதுக்குங்க போட்டி. அது வந்து என்னென்னா இனிமை, அதாவது நமக்கு எப்படி பி சுசிலாமாவோ அந்த மாதிரி 1000 பேர் வரலாம் பாடலுக்கு, ஆனால் பி சுசிலாமாவோடைய இடத்த யாருமே எடுத்துக்க முடியாது தமிழில். அதே மாதிரி தான் எவ்வளோ பேர் ஹிந்தியில் இருந்தாலும் லதா மங்கேஷ்கர் அவர்களுடைய அந்த குரலுக்கு வந்து ஈடு இணை கிடையாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்தான், மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆஷா போஸ்லேக்கு வைர நகைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ விதவிதமாக அவங்க வந்து வைர நகைகள்லாம் வாங்கி போட ஆரம்பிக்கிறாங்க, அழகாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லதா மங்கேஷ்கர் வந்து ரொம்ப சிம்பிளாக வருவாங்க. கையில் வைர வேலையில் இருக்கும், காதில் வந்து வைர கம்மல் இருக்கும், கழுத்தில் ஒரு சின்ன முத்து மாலை, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் வருவாங்க. ஆனால் ஆஷா போஸ்லே ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்லலாம் வந்து பயங்கரமாக கவர் பண்ணி டான்ஸ் ஆடி என்டர்டெயின்மெண்ட் பண்ணி, அதாவது எந்த பக்கம் திரும்பினாலும் ஆஷா போஸ்லேங்கிற அளவுக்கு அவங்க பாம்பேலேருந்து மிக பிரபலமாகறாங்க. இது கொஞ்சம் ஓன் சிஸ்டர்ஸ்குள்ளேயே ஒரு சின்ன மன வருத்தத்தை உருவாக்குச்சுன்னு சொன்னால் அதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அந்த என்டையர் பாலிவுட்டே 2ஆக பிரியுது. ராயல்ட்டி வேணும், பாடுற பாடல்களுக்கெல்லாம் சிங்கருக்கு ராயல்ட்டி வரணும்னு சொல்லி லதா மங்கேஷ்கர் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்கிறாங்க. நாங்கள் வந்து உயிர் கொடுத்து பாடுறதுனால தான் பாடல்கள்லாம் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுது, சோல் டச்சிங்காக இருக்குது, இந்த பாடல்கள்னால தான் இந்த படங்கள்லாம் இந்த அளவுக்கு ஓடுது, ப்ரொடியூசர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அதனால் வெறும் பாடலுக்கு இவ்வளோன்னு சொல்லி எங்களுக்கு காசு கொடுத்துட்டு எங்களை கழட்டி விடுறது தப்பு, எங்களுக்கு ராயல்ட்டி வரணும். எத்தனை தடவை ரேடியோவில் அது வந்து ஒளிபரப்பப்படுதோ, எத்தனை தடவை அதை எங்கெல்லாம் வந்து அந்த பாட்டை பாடுறாங்களோ அதுக்கெல்லாம் எங்களுக்கு ராயல்ட்டி வரணும்னு சொல்லி அவங்க வந்து சண்டை போடுறாங்க. அந்த சமயத்தில் முகமது ரஃபி அவர்கள், இது என்ன அநியாயமாக இருக்குது, ப்ரொடியூசர் காசை கொடுத்துட்றாரு, நீங்கள் பாட்டை பாடிடுறீங்க,
காசையும் வாங்கி உள்ளே போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு ராயல்ட்டி? அதோடு அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் உங்களுக்கு ராயல்ட்டி கொடுத்தா நடிகர் நாளைக்கு ராயல்ட்டி கேட்பார், எழுதுகிறவர் ராயல்ட்டி கேட்பார், டைரக்டர் என்னால் தான் படம் நல்லா வந்துச்சுன்னு கேட்பார், கேமராமேன் நான் நல்ல ஒளிப்பதிவு பண்ணதுனால தானே நல்ல பளிச்சு தெரிஞ்சுதுன்னு அவர் ராயல்ட்டி கேட்பார். இப்படி ஒவ்வொருத்தரும் ராயல்ட்டி கேட்டுகிட்டே இருந்தால் படம் எங்கே போய் முடியும்? அதெல்லாம் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் 2 பேருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பனிப்போர் ஒன்று உருவாகுது. ஆஷா போஸ்லே எந்த பக்கம் போய் சேருவாங்கன்னு எல்லாரும் ஆச்சரியமாக காத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க லதா மங்கேஷ்கர் பக்கம் சேராமல் முகமது ரஃபி அவர்கள் பக்கம் போய் சேர்ந்துடுறாங்க. ப்ரொடியூசர் வந்து ராயல்ட்டி கொடுக்க தேவையில்லைன்னு அவங்களும் முகமது ரஃபியோடு சேர்ந்து ப்ரொடியூசருக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க. இதனால் லதா மங்கேஷ்கருக்கும் ஆஷா போஸ்லேக்கும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் நடுவில் ஒரு சுவரே வந்துடுச்சுன்னு சொல்லலாம். முகமது ரஃபி எவ்வளோ பாப்புலர்னால் நம்ம ஊர் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் போல் எந்த அளவுக்கு டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய குரல் வந்து சிவாஜி அங்கிளுக்கும் எம்ஜிஆர் அங்கிளுக்கும் பொருத்தமாக இருக்குமோ அதே மாதிரி முகமது ரஃபியோடைய குரல் அந்த காலகட்டத்தில் திலீப் குமார் அவர்களுக்கும் ராஜேந்திர குமாருக்கும் ராஜ்குமாருக்கும் அன்றைக்கி இருந்த எல்லா பாப்புலர் ஹீரோக்கும் அவர் தான் வந்து பாடல் பாடுவார். இந்த லதா மங்கேஷ்கருக்கும் அவருக்கும் தகராறு வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய எல்லா பாடல்களும் தான் கூட ஜோடியாக சேர்ந்து பாடக்கூடிய எல்லா பாடல்களையும் ஆஷா போஸ்லே கொடுங்க, அவங்க பாடினா நான் பாடுறேன், இல்லைன்னா நீங்கள் வேறு யாராவது போட்டுக்க அப்படின்னு தைரியமாக ஒரு முடிவை அவரால் எடுக்க முடியுது. ஆக்சுவலாக அவருக்கும் ஆஷா போஸ்லேக்கும் எந்த உறவும் கிடையாது. அவங்க தன்னை சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதனால் அவர் பதிலுக்கு நன்றி உணர்வோடு அவங்கள சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லதா மங்கேஷ்கர் பாட வேண்டிய பல அருமையான பாடல்கள் இங்கே தங்கத்தட்டில் அழகாக வந்து ஆஷா போஸ்லேயோடைய காலடியில் விழுது. இந்த இடம்தான் ஆஷா போஸ்லேயுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையுது. இங்கேருந்து அவங்க ரொம்ப சாமர்த்தியசாலியாக மாறுறாங்க, சாதுரியமாக மாறுறாங்க. எக்காரத்தை கொண்டு இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கீழே போகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய, அதாவது ஒரு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான தில்லுமுள்ளுகள், அதாவது நான் சொல்கிறது வந்து தப்பான வழின்னு சொல்லலை, பட் அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு செஸ்ஸு மாதிரி காயினை நகர்த்துறாங்க. எந்த ப்ரொடியூசர்கிட்ட எப்படி பேசணும், எந்த பாடகர்கிட்ட எப்படி பேசணும், எந்த மாதிரியான நிகழ்ச்சியை வந்து கவரணும்னு சொல்லி எல்லா விதத்துலேயும் லதா மங்கேஷ்கரை விட ஆஷா போஸ்லே பெட்டர்ப்பா. அவங்க வந்து அவங்க கேட்குற பணத்தை விட இவங்க வந்து நமக்கு அமிக்கபிளாக இருக்காங்க, சொன்ன டைமுக்கு வராங்க, அதை மாற்றி இதை மாற்றுன்னு சொல்கிறதில்ல, என்ன கொடுக்குறோமோ அதை பாடிட்டு போகிறாங்க. ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி பாடகியாக மாறினது மட்டும் இல்லாமல் வேறு எந்த பாடகியுமே இண்டஸ்ட்ரியில் வரக்கூடாது, பாடகின்னு இருந்தால் அது லதா மங்கேஷ்கர், அடுத்து ஆஷா போஸ்லே, இதை தவிர இன்னொருத்தரை உள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் புதுசாக பாட வந்த ஒவ்வொரு பாடகிக்குமே இவங்க ஒரு நைட் மேராக மாறுறாங்க. சரி, மற்ற பாடகிகளை தான் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணல, ஆனால் தன் சொந்த தங்கச்சியான உஷா மங்கேஷ்கரை கூட அவங்க பெருசாக முன்னுக்கு வரவிடலை அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க நல்லா பாடிட்டு உச்சத்தில் இருக்கும்போது தான் எஸ்டி பர்மன் அவர்கள் ஆர்டி பர்மனை ஆஷா போஸ்லே கிட்ட அனுப்புகிறாரு. என் மகன் வந்து ஒரு படம் பண்ணுறான், அதில் வந்து நீங்கள் பாடணும்னு ஆசைப்பட்றான், நீங்கள் கொஞ்சம் அதை என்னன்னு சொல்லி கேட்டு பாருங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவங்க பிகினிங்லேயே நிறைய இடத்துல ஆர்டி பர்மனை பார்த்துருந்தாலும் அவரை பெருசாக இவங்க மதிக்கலை. அவரை இவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் இவர் வந்து ஒரு மிக சிறந்த மியூசிக் டைரக்டராக வருவார் அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பியரன்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு தோணலை. ஆனால் ஆர்டி பர்மன் அவர்களுடைய தீசிரி மஞ்சள் அப்படிங்கிற படத்தில் அவங்க பாடும்போது அந்த பாடலுக்கு கிடைச்ச வரவேற்பு இது வரைக்கும் ஆஷா போஸோடைய லைஃப்பில் கிடைக்கவே இல்லை. அந்த ஒவ்வொரு பாடலும் பட்டி தொட்டியெல்லாம் போய் சேருது. எங்கே பார்த்தாலும் என்டையர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா நார்த் இண்டியன்ஸும் ஆஷா போஸ்லேவை திரும்பி பார்க்குறாங்க, அந்த பாட்டை பாடுறாங்கங்கிறத அவங்க நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. தொடர்ந்து அவங்க வந்து ஆர்டி பர்மனுக்கு டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு டைம் ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பரிமாணத்தில் பாடல்கள், எப்படி நமக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுக்க ஆரம்பித்தாரோ அந்த மாதிரி ஆர்டி பர்மன் அவர்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பாடல்களை கொடுக்க, அவருக்கும் கிஷோர் குமார் அண்ட் ஆஷா போஸ்லேவுடைய அந்த காம்பினேஷன் நம்மளுடைய எப்படி நம்ம சங்கீதாலையும் எல்லா இடத்துலையும் மினி டிஃபன் காம்போ எவ்வளோ பாப்புலர் ஆகுதோ அந்த மாதிரி அவங்களுடைய காம்போ மிகப்பெரிய பாப்புலர் ஹிட்டான ஒரு ஜோடியாக மாறிடுது. ஆர்டி பர்மன் அவர்களுடைய இசையில் நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டு இருந்த ஆஷா போஸ்லேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே அன்பு வருது. அவரும் வந்து ஹெட் ஓவர் ஹீல்ஸ் அவங்கள லவ் பண்ணுறாரு. ஆனால் ஏற்கனவே ஆஷா போஸுடைய வாழ்க்கையில் 2 தடவை அவங்க வழுக்கி விழுந்ததுனால
இந்த 3வது முறை அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. வேண்டாம், நான் மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாது, பசங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, மறுபடியும் இந்த ஆளை லவ் பண்ணி அது வேறு மாதிரி போயிட போகுதுன்ட்டு தன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஆர்டி பர்மன் அவர்கள் அவங்களுக்கு நிறைய gift வாங்கி கொடுக்கறது, அவங்களோட வந்து அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட பேசுறது, இப்படி தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஆர்டி பர்மனுக்கு வந்து கல்யாணம் ஆகலை. இப்படி இருக்கும்போது அவர் அடிக்கடி அவங்களுக்கு அழகழகாக கொத்து கொத்தாக ஒவ்வொரு பாடலுக்கும் வந்து மலர்கள் அனுப்பி வைப்பார். இது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப பாப்புலர். இன்ஃபேக்ட் எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் ரேகா வீட்டுக்கு அமிதாப் பச்சன் அவங்க ஒரு படம் ஆக்ட் பண்ணதுக்கு வீடு பூரா அவங்க ஷூட்டிங்லேருந்து வந்தால் அவங்க ஹாலே வந்து கால் வைக்க இடம் இல்லாமல் ரோஜாப்பூ வந்து நிரம்பி இருந்தது. அந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் அமைச்சிருந்தார். இந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் பாம்பேயில் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஸோ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரொம்ப அழகான ஒரு பொக்கே வருது. அது இவங்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பூக்கள் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப ரேராக ரொம்ப நல்ல வெரைட்டியான பூக்களாக இருக்குது. அந்த ரோஜா ஒவ்வொன்றும் கண் கவருது. அப்போ அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கவரும் இருக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது, நான் உன்னை உண்மையிலேயே நேசிக்கிறேன், உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன், உன்னுடைய குழந்தைங்களுக்கு நான் ஒரு நல்ல தகப்பனாக இருப்பேன், தயவுசெய்து நீ என்னை கன்சிடர் பண்ணுன்னு சொல்லி ஆர்டி பர்மன் தன் கைப்பட எழுதின ஒரு லெட்டர் அதுக்குள்ளே இருக்குது. இவங்களுக்கு கனெல்லாம் கலங்கிடுது. ஏன்னா ஆர்டி பர்மன் ஒரு சாதாரண ஆள் இல்லை. அவர் வந்து அந்த பாம்பேவுடைய ஒரு ஏஆர் ரஹ்மான், அந்த அளவுக்கு பாப்புலர். அப்படி இருக்கக்கூடியவர் நினச்சா யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவும் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கிழவனோட வாழ்ந்து இப்போ மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையில் வரணுங்கிற அவசியமே இல்லை. முதல் தடவையாக அவங்க வந்து ஒரு உண்மையான காதலை வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஊர் உலகம் என்ன சொல்லுன்னு சொல்லி பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி, இதை நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க வேண்டானே ஃபீல் பண்ணுறாங்க. இப்படியே 7 வருஷம் போகுது. ஆர்டி பர்மனும் பிடிவாதமாக கல்யாணம் பண்ணால் நான் ஆஷா போஸ்லே தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைனா நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு அவரும் பிடிவாதமாக இருக்க. 7வது வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கை வந்து, சரி இந்த பையன் உண்மையிலேயே நம்மளை லவ் பண்ணுறாருன்னு சொல்லி ஆஷா போஸ்லேவும் ரொம்ப சிம்பிளாக வீட்டுக்கே ரிஜிஸ்ட்ராரை கூப்பிட்டு சைலண்ட்டாக வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. வெளியில் வந்து பரபரப்பு எதுவும் வேண்டான்னு. ஆனால் ஜனங்க எல்லாருமே இவங்க லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. உனக்கு வேணுங்கிறதுக்காக நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உன்னுடைய உடல் சுகத்துக்காக நீ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.